ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஓட சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஆர்சிபி கூட அடுத்த மேட்ச் இருக்கு. பட் ஃபாலோட் பை நம்ம 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்கும் சிஎஸ்கே. ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி கிரவுண்ட்லயே நடக்க போகுது. இந்த பிரஷரை சிஎஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ நீங்க பார்த்த மொத 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா, மொத மேட்ச்சும் நம்ம டாஸ் தோத்துட்டோம். ராஜஸ்தான் வந்து போல் பண்ணாங்க. 2வது மேட்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ் தோத்துட்டோம். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து போலிங் தான் எடுத்தாரு. மேபி இந்த 2 மேட்சும் நம்ம டாஸ் வின் பண்ணியிருந்தோம்னா, ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி நீங்க பெங்களூர பொறுத்தவரைக்கும், மும்பை, பெங்களூர் விக்கெட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல பேட்டிங் விக்கெட். பேட்ஸ்மேன்ஸ்லாம் அங்க போனா வந்து, அவங்களுக்கு புடிச்ச ஐஸ்கிரீமோ, இல்ல பிரியாணியோ சாப்பிடுற மாரி, ரொம்ப ஈஸியா ரன்ஸ் ஆட முடியும். பவுலர்ஸ்க்கு தான் ரொம்ப பிரஷர். நீங்க கேட்குற மாரி ஆப்வியஸா பிரஷர் இருக்கும். மேபி இந்த மேட்ச் நம்ம டாஸ் வின் பண்ணோம்னா, நம்ம சேஸ் பண்ணோம்னா, நம்மளாலயும் ஈஸியா டார்கெட்ட சேஸ் பண்ண முடியும். ஏன்னா, விக்கெட் அந்த மாரி இருக்கும். பட் ஆஸ் அ டீமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பவுலர்ஸ தான் இந்த மேட்ச்க்கு எப்படி பிளான் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா கண்டிப்பா வந்து இது பிரஷர்ன்னு சொல்றத விட, கண்டிப்பா நல்லா ஆடுவோம் மேம். கண்டிப்பா நல்லா 2 டீமுக்குமே நல்லா சப்போர்ட் இருக்கும். நம்ம சொல்லவே வேணாம். யங்ஸ்டர்ஸும் நல்லா பிரஷர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறவங்க. ஸோ டாஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மேட்ச்ல.